வணக்கம் மக்களே. ஹாய். Okay guys, another car review with my brother. ஸோ இதுமாதிரி பார்த்துருப்பீங்க அவரையும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிஎஸ் நம்ம வந்து ப்ரீமியர் ஒன்று போயிருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுங்க. தேங்க்யூ ஸோ மச் எஃப்எஸ்டி அண்ட் டாக்டர் சுதன் அண்ணன் ஃபார் திஸ் அப்ரிசியேஷன். இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சர்டிஃபிகேட் இருக்குது, பட் யா பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு அவார்ட் தான் எனக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோடுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ யா, வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கோ ஃபார் த ரிவ்யூ. எஸ், இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அ மூவி ரிவ்யூவர் எஸ் எல். அண்ட் எஸ், அதுதான் கதையாகவே இருந்துச்சு. இவன் சிரிக்கிறான்னா எந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஃபன்னாக இருந்துச்சுன்னா அவன் சிரிப்புலேயே தெரிஞ்சிருக்கும். வி ஆர் ட்ரூலி என்ஜாய்ட் என்டையர் மூவி. and அந்த மூவி ரிவ்யூ வந்த கையோட படம் முடிஞ்சு வெளியாக தெரியுமா, என்னை வச்சு ஓட்டிருச்சுங்க. ஏன்னா பீப்புள் யூ கைஸ் ரெக்கனைஸ் மீ as a கார் ரிவ்யூவர். அது எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. கார் ரிவ்யூவரா எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா வேலைலாம் முடிச்சுட்டு காலையில் நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அசிதியில் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக காடியிலே உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கார் ரிவ்யூவர் பேர் கிடச்சிருக்கு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் யா, அந்த சீன் மெயினான சீன் சந்தானத்தை இது பண்ணி பேசும்போதுலாம் அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உனக்கிட்டே தான் அந்த ஃபோட்டோ வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வேற பார்த்துருந்தேன். சீரியஸ்லி அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா, படம் முடிஞ்சிருக்கேன் எஸ் மூவி ரிவ்யூவராக நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னாங்களா. மாட்டிக்கிட்டேன். சரி, ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த சத்தத்தில் ரொம்ப பேச விளங்கியிருக்காது தான். பட் யா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. எஸ், சந்தனம் அதை பார்த்து மூவி ரிவ்யூவராக வராரு சொன்ன மாதிரி. ஸோ இதில் என்ன சிம்பிளான கதை தாங்க. செல்வராகவன் வந்து ஆக்சுவலி அவர் யாருன்னே தெரியல. ஓகே, அவர் வந்து மேபி வந்து அவர் யாருன்னா ஒரு சினிமா நடத்துறவர். ஆனா வந்து அந்த படத்துல வேற மாதிரி காமிச்சு. ஆமா, சினிமா நடத்துவர் தான். ஸோ இந்த மூவியும் ஃப்ளாப் ஆகுதுல, ரிவ்யூனால தான் ஃப்ளாப் ஆகுது. நல்ல ரிவ்யூ வராதனால தான் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு பார்வை வந்து மக்களிடம் இருக்குது. அண்ட் பொதுவாகவே இருக்குல்ல. ஸோ அது ஒரு மையக்கருவாக வச்சு தான் வந்து இந்த படமும் வந்திருக்கு. எஸ், நம்ம சந்தனம் வந்து ரிவ்யூ வந்து பண்ணுறாரு தான், அவரை கலாய்க்கிறதா எல்லாமே பண்ணுறாரு தான். கதை இதுக்கப்புறம் தான் போகுது. ஓகேயா, இவரை வந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு உள்ள மாட்டி விட்டுறாங்க. அதுக்கு அந்த படம் முடியறதுக்குள்ளே அவர் தப்பிச்சு வரணும். இதுதான் கதை. இவர் எப்படி தப்பிக்கிறாரா இல்லையா, தப்பிச்சாரா இல்லையா, DD2 இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். படத்தை முழுசா பார்த்தா தெரியும். அவ்வளோதான். ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். GVM இப்படிலாம் காமிப்பாங்களான்னு வந்து எதிர்பார்க்கல. அவரு ஒரு ஹீரோயினுக்கு கற்றுக் கொடுத்த சீனை வந்துட்டு அவரே வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு போது செம்மையாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மூவி கிரிட்டிக்ஸ் நான் சொல்கிறதுக்கும் ஜெனரோட சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேயா, எந்த அளவுக்கு அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான்னு. எஸ், நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சில ரிவ்யூஸ் பேரையும் வந்து வேறு மாதிரி ட்ரோல் சொல்ல வேறு மாதிரி இது இன்னும் நல்ல ஒரு பேர் வைக்கலாம். அந்த ஸ்பூன்னு சொல்லலாம். அப்படி பண்ணிருந்தாங்க. இந்த கேரக்டர் ஆக்சுவலி அது பார்த்தா தெரியாது அவங்க தானே, பட் அவங்கள வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஆமா, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். அண்ட் தென் படம் முழுக்கவே வந்து நல்ல ஒரு ஃபன் அண்ட் வைப்பு தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வரல. நெகட்டிவ் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் வந்து காமெடி ஒர்க் வெரி வெல். ஓகேயா, பட் 1-2 காமெடி வந்து எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நெகட்டிவ்லாம் வந்து எனக்கு எதுவுமே இல்லைங்க. ஓகே, நான் எப்படி இந்த படம் பார்த்தோன்னா, பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ஏன் நான் இதில் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த என்கரேஜ் ஒன்று வருதுல, அதை வச்சே ஒரு கிளைமேக்ஸ் ஓட்டிருப்பானுங்க. எதிர்பார்க்கல, நல்லா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு ஒரு குவான்டிட்டிலாம் கொடுத்தாங்க பாத்தியா. சீன் இங்க ஒரு இடத்துல போவோம், அப்படியே போயிட்டே இருக்கும், சைடுல போவோம், சைடுல இருந்து பாத்துட்டு ஓடிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட் மொட்டராஜன் தான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதனால இருந்துச்சு அவங்களோட கொம்போ. சீரியஸா மொட்டராஜ கொம்போ வேற ஒரு இதே. நம்ம லொல்லுசமா மாறன் அவரோட கொம்போ நல்லா இருந்துச்சு. என் டைம் வாஸ் சோ குட். போய் பார்த்தாதான் தெரியும். நிறைய பேர்த்தோட இது வந்து மறுபடியும் அங்கே சீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பல மூவிஸ்ல கேட்ட நிலகல் ரவியோட வாய்ஸ் வந்து திருப்பி கேட்கறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாஸ்டால்ஜியா. நிலகல் ரவியை வச்சிருந்த காரணம் என்ன தெரியுமா,
அந்த மனுஷன் வந்து அந்த எஸ்ட்ரோலாம் பழைய பார்த்தீங்கன்னா கதைகள்ல ஃபிளாஷ்பேக் அவரோட வாய்ஸ்ல தான் வரும். ஆக்சுவலி வாய்ஸ் நல்லா இருக்கும். அவரோட வாய்ஸ் கணீர்னு இருக்கும். அவரோட நல்லா இருக்கும். கணீர் தனியா கணீரோட சேர்ந்து ஒரு மாதிரி துல்லியமா ரொம்ப கிளீனா இருக்கும். லைக் அதுக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க வேற. அது யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவரோட பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களுக்கு கேரக்டருக்கு இது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாம் எல்லா கேரக்டரும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கானுங்க. கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், நம்ம ஜிவிஎம் காமெண்ட்ஸ் ரிவ்யூலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்னென்னமோ மச்சமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இதில் நெகட்டிவ் எனக்கு கண்ணில் படலைங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இப்போ ஓகே நெகட்டிவ்னு ஒரு ஆச்சு நான் குறிப்பிட்டு சொல்லலாம். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான மூவி தான். சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சு தான். ஓகே, மற்றபடி படம் டோட்டலி ஃபைன். காமெடியிலேருந்து எல்லாமே எனக்கு ஒர்க் ஆனிச்சு. லைக் எனக்கு பெரிய குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே எனக்கு இல்லை, டு பி ஆனஸ்ட். அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி ரிவ்யூவை தாண்டி ஒரு மனசன் ஒரு வேலையை பண்ணியிருந்தார் டாக்டர் சுதன். அவர் தான் இந்த எஃப்எஸ்சியோட ஃபவுண்டரும் கூட. அவர் வேலை பண்ணியிருந்தாருங்க. என்ன பண்ணியிருந்தாருன்னா, மின்னுக்கு வந்து அந்த கோவிந்தா பாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. இந்த தச்சுங்கோ கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லைனை வச்சு ஒன்று பண்ணி விட்டுருந்தாரு. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சிரிப்போடு தான் ஆரம்பித்தோம். பிஃபோர் தட் இந்த அவார்டு கொடுத்து தான் அவர் ஆரம்பித்தார். எல்லாமே பெர்ஃபெக்டான டச், பெர்ஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் ஜஸ்ட் மீன்ஸ் அ லாட். யா, ஐ ட்ரூலி என்ஜாய். அண்ட் தென் இந்த வைப்பு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியோட எல்லாருக்கூடையும் பார்த்து என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்து ஐ எம் டோட்டலி ஹாப்பி. இந்த மாதிரி மூமெண்ட்டு கிரியேட் பண்ணதுக்கும் ஐ எம் டோட்டலி ஹாப்பி. யா, நல்ல பாசிட்டிவாக வைப்போட தான் அந்த படத்தை பார்த்து நான் வந்துட்டு இருந்தேன். அண்ட் யா, ஜெனரல் ஆடியன்ஸும் சொல்லிடுறான்னு கேட்டிருப்பீங்க. இன்னும் டோட்டலி வந்து ஆக்சுவலி இந்த மூவி ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து கொடுக்குறாங்களே, நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மூவி தான் இது. ஆனால் இவங்க இந்த ஜோனர்ல வந்து கொண்டுட்டு போனது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாராளமாக இப்போ பார்க்கலாம், எல்லாரும் போய் பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் தென் இந்த மூவி ரிவ்யூவர்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ணணும் அப்படி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். என்னை கேட்டால் நான் தான் நான் சொல்லுவேன். லாஸ்டா அந்த ஒரு பஞ்ச் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து செல்வராகவன் சொன்னது ஓகே ஃபைன், வெரி குட். எல்லாரும் ரேட்டிங் நல்லா இருந்துச்சுங்க. எதுவுமே எனக்கு மைனஸாக தெரியல. ஓகே, மேபி நான் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே பூந்து பேசினேன்னா தோண்டி எடுக்கலாம். பட் கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து எதையுமே வந்து எனக்கு ஸ்பாயிலர் மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் பாட்டு இருந்துச்சு, அந்த ஒரு பாட்டு தான் அந்த கிஸ்ஸா பாட்டு. வேற ஏதாவது பாட்டு வரல தான் படம் முழுக்கவே. படத்துல அந்த காமெடி பாட்டுலாம் இருந்துச்சு. காமெடி பாட்டு நிறைய வருது. அது கூட வந்து ஒரு வைப்பா தான் இருந்துச்சு. தலை ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்கியா? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் இருக்கியா? சீரியஸா சொல்றேன், வேற எல்லாம் சம்பவம் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. அண்ட் தென் அட் த சேம் டைம் மணி ஏசஸ் அவங்கள வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணியிருந்தானுங்க, நல்லா இருந்துச்சு, வைப்பா இருந்துச்சு. ஆனா படத்துல வந்து அந்த ஒரு பாட்டு இல்ல, அந்த ஒரு பாட்டும் வரல சில காரணங்களால, இந்தியால சில காரணங்களால வரல. பட் மற்றபடி வி என்ஜாய், வி ட்ரூலி என்ஜாய். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் உங்களுக்கு பியூர் வைப்பு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண ஒரே விஷயம், இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் படத்தை போய் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும் தான் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு உண்மையிலே வேற ஒரு ஃபன்னாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் சோலோ போகலாம், ஆனால் அந்த கூட்டம் வந்து அந்த வைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வைப்பு வரும். ஓகே, மேபி சோலோ போனால் எங்கள் ரிவ்யூ வந்து வேறு மாதிரி இருக்கலாம். நாங்கள் போனது வந்து நல்ல ஃபுல் மூவி ரிவ்யூஸ் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை படமாக தான் உண்மையாலே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ யா, தேட்ஸ் மை ஆனஸ்ட் ரிவ்யூ. அண்ட் யா, என்னோட தம்பி சரி அவன் ரிவ்யூ அவன் சொல்லியிருப்பான், என் கிருத்திக் நானும் என்னோட ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், திஸ் இஸ் கோனா பி சம்திங் டிஃப்ரெண்ட் டே அண்ட் டிஃப்ரெண்ட் மூவி. அண்ட் திருப்பியும் இதேமாரி ஜான்ரி இன்னொரு மூவி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ரிவ்யூவர்ஸுக்கெலாம் வந்து உண்மையாலே ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது, நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா இதுவும் வந்து ஒரு தொழில் தான், கனெக்ட் ஆகும், ரொம்ப கனெக்ட் ஆகும். இப்போ வந்து விவசாயின்னு சொல்லும் போது ஒன்று கனெக்ட் ஆகுது இல்லை, ஆக்டரும் சொல்லும் போது கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி மூவி ரிவ்யூன்னு சொல்லும் போது ஒரு கனெக்ஷன் வந்து இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சந்தனம் நடிப்பு பண்ணிட்டாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவங்க கொடுத்துறோம் செம்மையாக பண்ணிட்டாங்க. ஃபன்னுக்கு பஞ்சம் இல்லை, அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் எனக்கு தோணுச்சு. நான் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு சில பேர் அப்படி பண்ணி விட்டதில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நான் பொண்ணை ஹாப்பி, சீரியஸாக சொல்கிறேன். அந்த மொத்தத்தை இறக்கி வச்சிட்டேன். எனக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரி காண்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நான் இருந்தேன்ட்டு. அந்த எல்லா காண்டியும் மொத்தமாக இறக்கி விட்டேன். சீரியஸாக என் மூஞ்சி இந்த மாதிரி இல்லை, வேற லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு அவன் வந்தால் பிடிச்சி சாத்திரலாண்டா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் யா, ஐ ட்ரூலி என்ஜாய்.
உண்மை கதை தான். ஓகேயா, நான் ஆனஸ்டாக ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டேட் பார்த்தா இருந்துச்சு. ஓகே, ஸோ யா படமே பாருங்க. என்னதான் நாங்கள் சொன்னாலும் ஹேப்பியாக சொன்னாலும் நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் தென் யா ஒன்ஸ் அகெயின் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ராஜ் ஃபிலிம் ரியாக்ட். அண்ட் இந்த மாதிரி அவார்டு விட இன்னும் நிறைய அவார்டு வாங்கும் நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி அடுத்தது வந்து சினிமா சார்ந்த அவார்டும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இன் gratitude for supporting art Idanda Cinema by Dr. Susan and Garuna Murthy. Thank you FST once again. Yeah, சாப்பிட்டோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ட்ரூலி என்ஜாய். ஏன் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் தாங்க ட்ரெயின் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது சொல்கிறது என் கடமை. ஓகே, ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இப்போயே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.